Good morning students. இந்த யூனிட்டோட லாஸ்ட் क्वेश्चन பார்க்க போறோம். அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, அதாவது உட்கவர் நிறமாலை. ஒரு உட்கவர் பொருள் அல்லது ஊடகத்தின் வழியே ஒளியை செலுத்தி அதிலிருந்து பெறப்படும் நிறமாலையே உட்கவர் நிறமாலையாகும். அதாவது லைட் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் ஒரு கிரீன் கிளாஸ் எடுத்துக்கிறோம். ஒரு ஒயிட் லைட்டை பாஸ் பண்றோம். அந்த ஒயிட் லைட்ல நிறைய கலர்ஸ் இருக்கும், எட்ஜர் இருக்கும். அது போயிட்டு அந்த கிரீன் கிளாஸ்ல படும்போது அது என்ன பண்ணும், அதுல இருந்து வர கலர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு ஒன்லி கிரீன் கலர்ஸ் மட்டும் தான் அது எமிட் பண்ணும், மற்றதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது. அது நமக்கு ஸ்கிரீன்ல பார்த்தோம்னா ஒன்லி கிரீன் கலர் மட்டும் தான் தெரியும். ஓகேவா, அதுதான் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. நம்ம எமிஷன் ஸ்பெக்ட்ரா பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதுலயும் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், அதாவது தொடர் உட்கவர் நிறமாலை. செகண்ட் ஒன் லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், வரி உட்கவர் நிறமாலை. தேர்ட் ஒன் பேண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், பட்டை உட்கவர் நிறமாலை. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் கண்டினியூஸ் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். நம்ம எக்ஸாம் பார்த்தோம்னா கிரீன் கிளாஸ், அதே மாதிரி ஒரு ப்ளூ கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஒயிட் லைட் பாஸ் பண்ணோம்னா அதுலேருந்து போகிற கலர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு ஒன்லி ப்ளூ கலர் மட்டும் தான் அதை எமிட் பண்ணும். ஓகேவா, நம்ம ஸ்க்ரீன் பார்த்தோம்னா ஒன்லி ப்ளூ கலர் மட்டும் தான் தெரியும். பாருங்க, நீல நிற கண்ணாடி வழியே வெள்ளை ஒளியை செலுத்தினால் நீல நிறத்தை தவிர மற்ற அனைத்து நிறங்களையும் கண்ணாடி உட்கவர்ந்து கொள்ளும், அப்சர்வ் பண்ணிக்கும். இது தொடர் உட்கவர் நிறமாலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். செகண்ட் லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் லைட்டு, அதுக்கப்புறம் ஒரு குளிர் வாயு, ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துக்கிறாங்க, கோல்டு கேஸ். அடுத்து ஸ்பிரிசம் இருக்குது. இந்த லைட்டு ஆல் டைரக்ஷன்லையும் ஸ்பிளிட் ஆகிட்டு இருக்கும். ஒரு சில்ட்டு வச்சு ஸ்ட்ரெயிட் லைனில் வர வச்சு இந்த கேஸில் பட வச்சோம்னா இந்த கேஸ் சம் கலர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு மீதி கலர்ஸை இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரத்தில் அனுப்புவோம், அதாவது இந்த ப்ரிசமில் அனுப்புவோம். அப்படி அனுப்பும் போது டிஸ்போஷன் ஆகும். அதை ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரியும், உட்கவர் நிறமாலை. ஓகேவா, ஏன்னா பாதி அப்சர்வ் பண்ணிச்சு. இந்த கருங்கோடு இருக்குது இல்லை, இந்த கருங்கோடெல்லாம் பாதி அப்சர்வ் பண்ணிக்குச்சு. ஓகே, அதே மாதிரி நம்ம ஒரு கார்பன் லைட்ல, அதாவது கார்பன் ஆர்க், அந்த கார்பன் ஆர்க்ல இருந்து வர லைட், அந்த லைட்டை ஒரு சோடியம் வெப்பர் லேம்ப், அதில் அது ஒரு பல்பு தான் சோடியம் வெப்பர் லேம்பு, அதில் பாஸ் பண்ணோம்னா அது எல்லோ கலராக எரியும். அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுவோம் லேபில். அதை நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு பார்த்தோம்னா ஒன்லி எல்லோ கலரை மட்டும் தான் தெரியும், மற்ற கலர்ஸ் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, எல்லோ கலரில் 2 கோடு தெரியும். ஓகே, இங்கே கொடுத்துருப்போம் பாருங்க. இதே போன்று கார்பன் வில் விளக்கிலிருந்து வரும் ஒளியை சோடிய ஆவிய விலையே செலுத்திய பின் கிடைக்கும் நிறமாலையில் தொடர் நிறமாலையின் மஞ்சள் வண்ண பகுதியில் 2 கருங்கோடுகள் தெரியும். ஓகே, லாஸ்ட் ஒன் பேண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அதே மாதிரி ஒரு ஒயிட் லைட்டை ஒரு அயோடின் வாயு துகள்கள், ஒரு அயோடின் கேஸ் வழியாக செலுத்தும் போது அதில் பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அதாவது எந்த மாதிரினா, இந்த கருப்பு கோடு இருக்குல்ல, இது மட்டும் தெரியும், இதெல்லாம் தெரியாது. அதாவது இந்த மாதிரி வரி நிறமாலை இருக்குல்ல, இந்த மாதிரி பேண்டாக கிடைக்கும். கொஞ்சம் இங்கே பார்த்தோம்னா இது மாதிரி, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி இந்த மாதிரி, ஏன்னா அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் சம் மெட்டீரியல் மேலே செலுத்தினாலும் இந்த மாதிரி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். எக்ஸாம்பிள் என்னது, பிளட்டு, குளோரோபைல், ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மெட்டீரியல், அது மேலே செலுத்தினாலும் இந்த மாதிரி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும், பாதி அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்க, இதே போன்று வெள்ளை ஒளியை நீர்த்த நிலையில் உள்ள ரத்தம் அல்லது தாவரத்தின் பச்சையம் அல்லது சில கனிம அல்லது கரிம கரைசல்களின் வழியே செலுத்தும் போது பட்டை உட்கவர் நிறமாலைகளை பெறலாம். ஓகேவா, ஸோ இதை மட்டும் தனியாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க. இது அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, இந்த 3 இருக்குல்ல, அதை மட்டும் ஒரு 5 மார்க். இல்லைன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அதில் 3 டைப்ஸ் இருக்குல்ல, அதில் அது தனியாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அடுத்து ப்ரொனாஃபர் வரிகள், ப்ரொனாஃபர் லைன்ஸ். ப்ரொனாஃபர் அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஆக்சுவலாக நியூட்டன் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இதெல்லாமே கண்டுபிடிச்சாரு. பட் அதுக்கடுத்து ப்ரொனாஃபர் இவரும் நிறைய அப்சர்வ் பண்ணிருக்காரு. அவர் சூரியன்லேருந்து வர லைட், அந்த வேவ்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணுறாரு. ரிசர்ச் பண்ணும்போது நிறைய பிளாக் லைன்ஸ் தெரியுது அப்படின்ட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது சூரியனிலிருந்து பெறப்பட்ட நிறமாலையை ஆய்வு செய்யும் போது அந்நிறமாலையில் பல கருங்கோடுகள் காணப்படுகின்றன. அப்போ சூரிய நிறமாலையில் காணப்படும் இந்த கருங்கோடுகள் தான் ப்ரொனாஃபர் வரிகள். ஏன்னா அவர் தான் கண்டுபிடிச்சாரு, அதனால அவர் நேமே வச்சுட்டாங்க. ஓகேவா,
அவர் கம்பேரிசன் பண்ணுறாரு. அதாவது நிறைய கேஸ் வந்துட்டு நம்ம மாற்றி மாற்றி நிறைய யூஸ் பண்ணி அதுலேருந்து வர ஸ்பெக்ட்ரம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதாவது கண்டினியூஸ் லைன் ஸ்பெக்ட்ரம், கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், அது மாதிரி நான் பார்த்தோம்ல. ஸோ அதுக்கும் இந்த சூரியன் அது சன்னிலேருந்து வர ஸ்பெக்ட்ரம் அந்த கண்டுபிடிச்சரில் அது ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணுறாரு. கம்பேரிசன் பண்ணும்போது அதில் அதாவது அந்த சன்னில் இருக்கிற அந்த அட்மாஸ்பியரில் சம் எலிமெண்ட் இருக்குது அப்படின்ட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இங்கே பாருங்க, திஸ் இஸ் ஸ்பெக்ட்ரம், இதில் நிறைய பிளாக் லைன்ஸ் இருக்குதா, இதில் சம் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. யார்? ப்ரொனாஃபர். ஓகேவா? ஸோ இதை மட்டும் அவங்க 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. 2 மார்க்கில் கேட்டால் இது வரைக்கும் இது வரைக்கும் 2 மார்க்கு, 3 மார்க்னா அது ஃபுல்லாக எழுதிட்டு இந்த பேண்ட் ஸ்பெக்ட்ரம் போடணும். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் தான், பொறுமையாக பாருங்கள். இதோட இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் ஓவர். ஓகே, தேங்க்யூ.